அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து முதல்ல சாரி, ஏன்னா புத்தகம் என்னால் முழுசாக படிக்க முடியல. நான் 3 கதை மட்டும்தான் படித்தேன். அதை பற்றி நான் பேசுகிறேன். முதல் கதையிலே வந்து அந்த முடிச்சிருந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மலையும் ரயிலும்ல ஆரம்பித்து ஒரு தண்டவாளத்தில் ஒரு பிணம் கிடக்கு. ஸோ அப்போ அந்த ஏரியாவில் இருக்க சின்ன பசங்களாம் அதை பார்க்க எவ்வளோ ஆர்வமாக போவாங்க. பெற்றவங்க அதை பேரண்ட்ஸ் வந்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது காலத்தோட போக்கில் அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்ததும் மறந்துடும். கொஞ்ச நாளைக்கு அந்த சம்பவத்தை பார்த்தவங்களும் மனசில் வச்சுருப்பாங்க, அது மறந்துடுவாங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவள் ஒரு இஸ்லாமிய பெண். அவள் வீட்டுக்கு போகும்போது அவளோட வீட்டோட அமைப்பே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீன் போட்டு மூடுறது, அவங்க தலையில் துணி போடாமல் வெளியே வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மனசில் பதிஞ்சது. வந்து காலப்போக்கில் நம்ம சில விஷயங்கள் மறந்துடும் இல்லையா? அப்போ அதை படிக்கும்போது எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. அது ஒன்று. அப்புறம் வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து சில சம்பவங்களை வந்து கதையாக எழுதாமல் நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் கதையாக எழுதியிருக்கீங்க. இட்ஸ் லைக் என்னோட டே டு டே லைஃப்பில் இது நடந்துச்சு, இது எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2வது கதை வந்து ஆவலாதி. ரெண்டாவது கதை இல்லை, நான் படித்ததில் 2வது கதை ஆவலாதி. அதில் வந்து ஒருத்தர் ஆசாசியாக தன்னோட மகனுக்கு வந்து நாகூர் ஹனீஃபான்னு பேர் வைக்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தீங்க. அவர் வந்து எப்போதுமே அதை முணுமுணுத்துட்டே இருப்பார். அவரை பொறுத்தளவில் அந்த பாடல் வந்து ஹலாலான பாடல் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். சிலர் வந்து சினிமா பாடல்கள்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டால் ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையோட எண்ட்லேயே வந்து தன்னோட வீட்டுக்காரு தான் பெத்தெடுத்த ஒரு மகனுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ஒருத்தரோட பேர் வைக்கிறத வந்து அவர் மாற்ற முற்படும் போது அந்த அம்மாவோட மனசு எவ்வளோ கொதிக்கும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப அழகாக பதிவு பண்ணிருந்தீங்க. கிராமங்களில் அது அப்படி தான் நடக்கும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா அந்த கதை முழுசாவே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஆளை பார்க்கும்போது அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களா, படமாட்டாங்களா, அதெல்லாம் தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்கள நிறுத்திச்சு ஒட்டுமொத்த கதையும் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க போய் ஒரு வீட்லேயும் சொல்கிறதும் அது நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து அந்த கதையில் வந்து அந்த அம்மா பெரும்பாலான நேரத்தில் நல்லா பதிவு பண்ணியிருப்பாங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அந்த பையன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் இருக்கிற பிரச்சனை நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு மகன் வந்து திருமணமாகி போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றி செய்யும்போது அது தன் மகனோட முடிவாகவே இருந்தாலும் அம்மாக்கள் வந்து அதை வந்து பொண்டாட்டி சொல்லி தான் அந்த பையன் செய்கிறான் அப்படின்றது வந்து அது மேபி உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எனக்கு தெரியல. அது அப்படி எழுதியிருந்தீங்க, அது நல்லா இருந்தது. அப்புறம் கடைசி கதை வசந்த கால காதல் கதைகள். இப்படி ஒரு பயோகிராஃபி மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அதில் காதல் கதை கண்டிப்பாக இருந்துடணும் அப்படின்ற மாதிரி அது எனக்கு தோணுச்சு. இட்ஸ் நைஸ், படிக்கிறதுக்கு அது நல்லா இருந்தது. ஆனால் நானும் அந்த பெண் பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துக்கு போவேன். என் தோழர்கள்லாம் அந்த பெண்களை பார்ப்பாங்க, நான் பார்க்க மாட்டேன்ற இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் உண்மை இல்லாமல் இருந்ததுன்னா உண்மையை அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அந்த சீன் அந்த பிள்ளை பர்தா போடுறது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஏன் அது வந்து எனக்கு தெரியல, அதை நான் டவுட்டாக கேட்குறேன். ஒரு வயசுக்கு முன்னாடி அந்த ஷால் போடுறது வந்து ஹராமான விஷயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்களே, அது நிஜமாவே அது ஹராமா இல்லை? ஓகே, தேவையில்லை. ஆனால் அதுக்கப்புறம் அது போட்டுக்காதும் அது அவங்களோட விருப்பன்ற மாதிரியா இல்லை? போட்டுக்கணும். ஓகே. ஸோ எனக்கு அது தெரியல, அதனால நான் கேட்டேன். ஸோ இது 3 தான் நான் படித்தேன். எனக்கு படித்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அந்த ஒரு நெருடலான ஒரு விஷயமோ இல்லை அழுத்தி மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு இல்லை. பட் இட்ஸ் நைஸ். தேங்க்யூ.